ஆகாய வீதியில் ஏகாந்தமாகவே அன்பா நடந்த முருகா முற சூரரை கொண்டு சில வைத்தவன் கோபால தனக்கு முருகா யாருக்காகவே 16 லோகமும் மடியலம் தட்ட முருகா திட்டமுடன் நெஞ்சுக்கு வஞ்சனைகள் செய்வதில்லை ஜீவனை கொடுத்த முருகா அகதகன மயிலேறி திருநடனம் ஆடி வரும் சென்னை கோட்டையில் வாங்கிடும் அருமுகா அதனடி பாதம் போற்றி போ தைப்பூச நேரத்திலே இந்த மாங்குடி கோவிலாண்ட திருத்தணிய மலையிலே வாழக்கூடிய என் இளைய மகன் முருகன் பெருமான் வெள்ளி தெய்வான இருவரும் கூட இந்த கொரகாத்தூர் எல்லைக்கு எப்படி வர்றா ஆதி ஜீவ பாலனே முருகா ஆதி ஜீவன் பாலனே ஜோதி மயில் வேலனே நனை காணோ குமரா ஆதி ஜீவன் அங்கிருக்க ஆதி ஜீவன் இங்கிருக்கே முருகா ஆதி ஜீவன் அங்கிருக்கே ஆதி ஜீவன் இங்கிருக்கே ஆடுவதை கேட்டாயோ நனத்தங்கமே முருகா ஆடுவதை கேட்டாயோ நனத்தங்கமே
ஒண்ணுக்குதா சரி ஒண்ணும் இல்லைங்க இவ்வளவு ஜனங்க நாங்க நின்னுக்கிறோம் வெச்சத்து ஓட்டி போறோம் தெய்வம் வந்து ஒரு ஆனந்தமா ஆடணும் அவ யாரோ தெரியலையே என்னைக்கு 7 மணி எல்லாரும் கோடி முனி கெஜி கட்ட உன்னூறு காட்டிக்கிட்டு கொலைகாத்தூரம் மண்ணை அரசாலைகிட்ட தாய் இருக்கிறத பம்பகார அடிக்கலாமா கட்டி பாரு அடிக்கிறேன் யாருன்னு எனக்கு தெரியும் உன்னை அடி போற அந்த சாமியாக பேசியா தெரியும் முத்தான வார்த்தை சொல்லணும் அதை கேட்க நீங்க ஏன்டா இப்பெல்லாம் பண்றானுங்க இவனுங்க நீ பத்னின்னு சொன்னா எல்லாரும் நம்பலாம் பம்பகாரங்கிட்ட போய் சொல்லக்கூடாது உனக்கு வந்து 4048 ஜீவராசிகள் இங்க உலாத்துது இரவும் தெரியாத பகலும் தெரியாது இந்த கேள்வி வைக்கிறாங்க ஒரு நாளைக்கு வைக்கலடா இவங்களே சண்டை போட்டு நடக்கிறாங்கடா உட்கார வச்சாங்க நான் ஏன் வந்தேன் தெரியுமா நீ எதுக்கு மனுஷனாக என்ன பேசினா நிறைய பேசுறாரு ஏன்னா மனுஷனாகப்பட்டவன் போறாம பொச்சிருப்பு சண்டை சச்சுக்கு போறவனா மனிதன் குழந்தைங்களை காத்துங்கிறேன் யாரு கேட்டு நானே கேட்டு அப்புறமா நீ கேளு என்ன சண்டை ஏன் வார்த்தை ஓடி பண்ணி நான் இங்க வரக்கூடாதுன்னு நினைச்சேன்டா என் பிள்ளைங்களுக்காக வந்தேன்டா நீ கூப்பிட்டாலும் ஒரு நாள் நான் ஏன் வந்தேன் தெரியுமா என்னை வெள்ளிச்சு கூப்பிட்டா கூட வரமாட்டேன் தெரியுமா ஜீவராசி ஊர் இருக்குது இந்த 40 கிராமத்துக்கு ஆட்டுக்கு மாட்டுக்கு பிள்ளைகளுக்கு மனித பிரிவு ஒருத்தர் செய்வாங்க ஒருத்தர் செய்ய மாட்டாங்க எல்லாம் ஒரு இதான் வேலையாக வெட்டி போவாங்க நான் சொல்றதை இப்ப கேளுங்கடா சரிம்மா ஒருத்தர்கிட்ட பொதுவா இவர்கிட்ட ஒப்படைங்கடா எல்லாரும் 3 மாசம் 6 மாசம் பாக்கணும் அப்படி பண்ண கூடாது எவன்டா உங்களா சொன்னது யாரு